தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரம் 35 வசனம் 4. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடங்கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வாக்குத்தத்தமான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் மனம் பதறுகிறவர்களாய் சூழ்நிலையை பார்த்து ஆண்டவரே பதறி பயந்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் கர்த்தாவே, இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுக்காக ரட்சிக்கும்படி உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளுடைய கூடாரங்களுக்குள்ளே நீட்டப்படுகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். எந்த காரியத்தை குறித்து உம்முடைய பிள்ளைகள் மனம் பதறி கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே அப்பா, குடும்பத்தின் ஏற்பட்ட வறுமையின் நிமித்தமாய் ஆண்டவரே, வியாதியின் நிமித்தமாய் ஆண்டவரே, கடன் பிரச்சனையின் நிமித்தமாய் ஆண்டவரே, வேலை இன்மையின் நிமித்தமாய் ஆண்டவரே, வியாபாரத்தின் நஷ்டத்தின் நிமித்தமாய் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே மனம் பதறி பயந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை மனம் பதறாதபடிக்கு ஆண்டவரே, அவர்கள் பயப்படாதபடிக்கு திடன் கொள்ளத்தக்கதான ஒரு அபிஷேகம் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் மீது மூடும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவரே பதில் அளிக்கும்படியாய் நீங்க வருகிறீங்க. உம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர நீதியை சரி கட்டி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை பதில் அளிக்கிறதுக்கு நீங்க வருகிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சூழ்நிலையை பார்த்து ஆண்டவரே பதறாதபடிக்கு ஆண்டவரே, செங்கடலை பார்த்து பதறாதபடிக்கு ஆண்டவரே, பிரவாகித்து வருகிற யோர்தானை பார்த்து பயப்படாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் திடன் கொள்ளத்தக்கதான கிருபையை தாங்க ஆண்டவரே. செங்கடலை இரண்டாய் பிளந்த தேவன், யோர்தானை பின்னிட்டு திரும்ப செய்த தேவன், எரிகோ மதிலை விழச் செய்த தேவன் ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ளவராய் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்கும்படியாய் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை சுகப்படுத்தும்படியாய், உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய், உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய், கடன் பிரச்சனைகளை மாற்றும்படியாய் ஆண்டவரே, திருமணங்கள் நடைபெறும்படியாய், கற்பத்தின் கனியை கொடுக்கும்படியாய் ஆண்டவரே இந்த நாளில் நீங்க இறங்கி வந்திருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், தேவனுடைய வார்த்தையின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிக்கட்டும் ஆண்டவரே. அந்த நல்ல கிருபையை கர்த்தர் அருளி செய்றீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.